சிறுகதை பேய் வேஷம். இரவு. வாசன் கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். இரவு மணி 10. அந்த சாவை திருவிளக்குகள் இல்லாமல் இருட்டாக இருந்தது. இன்னும் இரவு காட்சி விட 2 மணி நேரம் இருக்கிறது. வாசன் ஆட்டோவில் அமர்ந்தபடி பீடியை பற்ற வைத்தான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஊருக்குள் செல்ல ஏதாவது சவாரி மாட்டாதா? அதே ஆட்டோ ஸ்டாண்டில் அவனைப்போல் செந்திலும் சவாரிக்காக காத்திருந்தான். கடைசி பஸ் வரும் நேரம். யாராவது இறங்குவார்களா? இந்த நிறுத்தத்தில் இறங்கினால் சவாரி நிச்சயம். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளித்தான் பூஞ்சோலை கிராமம். இந்த இருட்டில் நிச்சயமாக யாரும் அந்த கிராமத்துக்கு நடந்து போக மாட்டார்கள். உள்ளூர்வாசிகளே தனியாக நடந்து போக பயப்படுவார்கள். காரணம், போகிற வழியில்தான் அந்த பெரிய சுடுகாடு வருகிறது. அப்படியும் தனியாக போனவர்கள் சிலர் ராத்திரியில் அந்த சுடுகாட்டில் பேய்கள் நடமாடுவதாக கூறியிருக்கிறார்கள். ஒரு சிலர் எரிந்து கொண்டிருக்கும் பிணம் இழுந்து நடமாடுவதாகவும் கூறுகிறார்கள். இப்போது யாருமே அந்த மாதிரியான விஷப்பரீட்சைகளில் ஈடுபடுவதில்லை. தலைக்கு 30 ரூபாய். எத்தனை பேர் வந்து அமர்ந்தாலும் கராராக வாங்கிவிடுவார்கள். உயிருக்கு பயந்து கொண்டு யாரும் பேரம் பேசுவதில்லை. தான் பிடித்துக் கொண்டிருந்த பீடி முழுவதுமாக தீர்ந்து போயிருந்தது. 10:15. கடைசி பேருந்து இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறது. யாராவது இறங்குவார்களா? வாசனின் மனது தவித்தது. நிச்சயம் இறங்குவார்கள். காரணம், இன்று கிருத்திகை. இங்கிருந்து 10 மைல் தள்ளி இருக்கிற முருகன் கோவிலில் இன்று விசேஷம். பூஞ்சோலை கிராமத்திலிருந்து சுமார் 7 தலைகளை காலையில் கொண்டு வந்துவிட்டது நினைவுக்கு வந்தது. போனவர்கள் வந்துதானே ஆக வேண்டும். கடைசி பஸ்ஸான இந்த பஸ்ஸில் வரத்தான் போகிறார்கள். யோசித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் பேருந்து வந்து நின்றது. வாசன் சுறுசுறுப்பானான். காலையில் சென்ற 7 பேர் கூட கொசுராக ஒருத்தர். மொத்தம் 8. 4 பேராக அவர்களை பிரித்து 2 ஆட்டோக்களில் ஏற்றிக்கொண்டனர். பூஞ்சோலை கிராமத்தை நோக்கி அந்த ஆட்டோக்கள் விரைந்தது. பயணிகளை பூஞ்சோலை கிராமத்தில் விட்டுவிட்டு அந்த 2 ஆட்டோக்களும் திரும்பி வந்து கொண்டிருந்தது. இருட்டான அந்த சாலை. ஆட்டோவின் ஹெட்லைட் வெளிச்சம் இருட்டில் அந்த பள்ளம் மேடான இருந்த அந்த சாலையில் லாகவமாக சென்று கொண்டிருந்தது. வழியில் அந்த சுடுகாடு தென்படவே வாசன் ஆட்டோவை நிறுத்தினான். கூடவே வந்த செந்திலும் நிறுத்த. ஆட்டோவிலிருந்து இருவரும் இறங்கி சிகரெட்டை பற்ற வைத்தவர்கள் சிரித்துக் கொண்டனர். செந்தில், அருமையான யோசனை. முட்டாள் ஜனங்களை நன்றாக ஏமாற்றி கை நிறைய காசு பார்க்கிறோம். ஆமாம் வாசன், இந்த ஜனங்களுக்கு அடிக்கடி நாம யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி சுடுகாட்ல வந்து உடல் முழுக்க விபூதியை பூசிக்கிட்டு தனியா வர்ற ஜனங்களை அவங்க கண்ணுல படுற மாதிரி வந்து அவங்களுக்கு திகில் வரவழைக்க வேண்டும். அப்போதுதான் அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இனி ஜென்மத்துக்கும் தனியா வர முடியாத அளவுக்கு நாம பயமுறுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவங்களும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜனங்களும் அதை உண்மையென்னு நம்பி ஊர் முழுக்க அந்த செய்தியை பரப்பிவிடுறதும் நமக்கு சாதகமா இருக்கு. ஆமாம் செந்தில், நாம பகல் பூரா சம்பாதிக்கிறது ராத்திரில கொஞ்ச நேரத்துல சம்பாதிச்சிடுறோம். சரி, வேஷம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இரவு காட்சி படம் விட்டுவிடும். நான் போய் யாராவது சவாரியை அழைச்சிட்டு வர்றேன். நீ வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியாயிரு. அவங்க கண்ணுல படுற மாதிரி நடமாடு. அடிக்கடி இப்படி செஞ்சாதான் ஊர் ஜனங்களுக்கு பேய் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சொன்ன வாசன் தொடர்ந்தான். சரி செந்தில், நீ ஆட்டோவை ஒரு ஓரமா கண்ணுக்கு தெரியாத மாதிரி நிறுத்திட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியாயிரு. நான் சவாரியோட வர்றேன். வாசன் சொல்லிவிட்டு ஆட்டோவை கிளப்பினான். செந்தில் ஆட்டோவை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு கையோடு கொண்டு வந்த விபூதியை சட்டையை கழட்டி தன் முகம் உடல் முழுக்க பூசிக்கொண்டான். பழக்கப்பட்ட இடம், பழக்கப்பட்ட இருட்டு, பழக்கப்பட்ட வேஷம் அவனை பயமில்லாமல் ஆக்கியது. செந்தில் அந்த பேய் வேஷத்தை போட்டு காத்திருந்தான். அதே நேரம் அந்த இருட்டில் சத்தமே இல்லாமல் ஒரு உருவம் மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தது. வாசன் ஆட்டோ ஸ்டாண்டை நெருங்கியபோது அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. சினிமா முடிந்திருந்தது. ஆனால் கூட்டம்தான் இல்லை. இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. காரணம், ஒரு தேவதை, ஒரு அழகான பெண் தேவதை தனியாக அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள். வாசன் ஆட்டோவை நேராக அவள் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பூஞ்சோலை கிராமம் போகணும். எவ்வளவு? அந்த தேவதை கேட்க, 4 பேர் ஏறினா ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குவோம். ஒரு ஆளுக்கு மட்டும் தனியாக என்றால் 100 ரூபா. சரி, நடங்க. அந்த தேவதை ஆட்டோவில் அமர ஆட்டோ நகர்ந்தது. யார் இவள்? இத்தனை நாள் தன் கண்ணில் படாமல் எப்படி தப்பித்தாள்? மேடம், நீங்க உள்ளூரா? ஆமாம், பூஞ்சோலை கிராமம்தான் என்னோட சொந்த ஊர்.
நான் வெளியூர்ல வேலை பார்ப்பதால இங்க எப்போவோ தான் வருவேன். இன்னைக்கு ஊர்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சரி, புது படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த படத்தை ஊர்லயே பார்க்க முடியா போச்சு. இப்ப பாத்துட்டேன். ஆமாம், ஏன் முன்ன மாதிரி கிராமத்துல இருந்து யாரும் இரவு காட்சி படம் பார்க்க வர்றதில்லை போல இருக்கு? நான் மட்டும்தான் இந்த கிராமத்துல இருந்து. அந்த தேவதை கேட்க வாசன் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியாது போலிருக்கு. அதான் தனியாக படம் பார்க்க போயிருக்கிறாள். இன்னிக்கு காட்டுற பயத்துல இனி ஜென்மத்துக்கும் தனியா படம் பார்க்க போக மாட்டா. பொட்ட புள்ளையா இருக்கு, பாவம், எப்படி பயப்படுவாளோ? அவள நினைக்கையில் பாவமாக இருந்தது அவனுக்கு. ஆட்டோ அந்த இருட்டான சாலையில் வெளிச்சத்தை கக்கியபடியே சென்று கொண்டிருந்தது. செந்தில் தயாராக இருப்பானா? இவளை எப்படி பயமுறுத்தப் போகிறானோ? நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சுடுகாடு வந்தது. இந்த இடத்துல வண்டியை நிறுத்த வேண்டும். வண்டி ஏதோ பழுதான மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும். தான் பழுது பார்ப்பது போல இறங்கி பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் செந்தில் பேய் வேஷத்தில் வந்து மிரட்டப் போகிறான். அந்த நேரத்தில் தானும் நன்றாக பயந்த மாதிரி நடிக்க வேண்டும். அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே, இந்த இடம்தான், வண்டியை இங்கே நிறுத்துங்க. குரல் கேட்டு வாசன் திடுக்கிட்டு ஆட்டோவை நிறுத்தினான். என்ன, இந்த இடமா? ஆமா, இந்த இடம்தான். மேடம், இது சுடுகாடு. தெரியுமே. வாசன் அதிர்ச்சியாக அவளை பார்த்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சற்று தூரத்தில் செந்தில் தன் உடம்பு முகம் எல்லாம் திருநீரை பூசி 2 கைகளையும் பறப்பது போல் பாவலா காட்டி இவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தான். அவள் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயந்ததாக தெரியவில்லை. வாசன்தான் பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தான். செந்தில் அருகில் வரவர அவனுக்கே சந்தேகம். ஆஹா, அவள் அசராமல் நிற்க? மேலும் தொடர்ந்து நடிக்கலாமா வேண்டாமா என்றே சந்தேகமே வந்தது செந்திலுக்கு. இருந்தாலும் தன் கைகளை நிறுத்தாமல் இன்னும் மேலும் கீழு மாட்டிக் கொண்டிருந்தான். வாசன் ஒரு பக்கம் பயந்த மாதிரி நடித்தாலும் மறுபக்கம் அவள் இவ்வளவு தைரியமாக துளியும் பயப்பட்ட மாதிரி தெரியவில்லை. இதுவே வேற யாராக இருந்தால் இந்தேரம் இந்த இடத்துல, இந்த இருட்டில், அந்த செந்திலின் நடிப்பில் விழுந்தடித்துக் கொண்டு ஓடியிருப்பார்கள். ஆனால் இவள் அசரவில்லையே. ஒருவேளை இவள்தான் உண்மையான பேயா? அதான் இந்த சுடுகாட்டில் நிறுத்த சொன்னாளா? நாம் தான் வசமாக பேயிடம் மாட்டிக்கொண்டோம் போல. ஆம், பேய்தான், நிச்சயம் பேய்தான். ஒரு பேயாயா நாம் சவாரியாக ஏற்றுக்கொண்டு வந்தோம்? நினைக்கையிலேயே வியர்த்து போனது வாசனுக்கு. உள்ளுக்குள் நடுக்கம் அதிகமானது. பேயிடமே பேய் வேஷம் போட்டு இன்னும் விடாமல் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கும் செந்திலை நினைக்கையில் பரிதாபமாக இருந்தது. டே செந்தில், இது பொன்னில்லடா, இதுதான் உண்மையான பேடா, ஓட்டம்பிடி. வாசன் சத்தமாக கத்த செந்திலுக்கு தூக்கி வாரி போட்டது. விழுந்தடித்துக் கொண்டு இருவரும் ஓட்டம் பிடித்தனர். அவள் இன்னும் அப்படியே நின்றாள். அட சாந்தி, ஏம்மா இவ்வளவு லேட்டு? உனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நடுவுல அந்த பையன் போட்ட வேஷத்தையும் மறைஞ்சிருந்து என்னத்தான் பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். பேயி பூதமன்னு ஊரை ஏமாத்துறாங்க திருட்டு பசங்க. அப்பா, சுடுகாட்ல பிறந்து சுடுகாட்ல வளர்ந்தவள்கிட்டயே பேய் வேஷம் போடுறான். சிரித்தாள் சாந்தி. சரி வா, வீட்டுக்கு போவோம். சொன்ன காளி தன் மகளை தன்னோடு அழைத்துக் கொண்டு சுடுகாட்டுக்குள் போனார் அந்த சுடுகாட்டின் வெட்டியான். எழுத்து சரவணன் சூர்யா.